வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. நம்ம தொடர்ந்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நான் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்து அதற்கான ஆதரவுகளை கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ 2025ஆம் ஆண்டிற்கான பலன்களுக்காக 12 லக்னம் சார்ந்த பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இந்த ஜோதிட முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம் தான் நமக்கு சொல்லுதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா, கிரகங்கள் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் சுழன்று கொண்டிருக்கிற அதே வேளையில் நட்சத்திர ஆற்றல் கிரகங்களின் சலனப்படுத்துகின்றன. அந்த சலனங்களை சந்திரன் உள்வாங்கி நமக்கு பலன்களை தருகிறார் என்கின்ற இந்த அரிய நுட்பமான இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தும் போது நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற பல்லாயிரக்கணக்கான படிப்பு, பல்லாயிரக்கணக்கான தொழில், அதுபோல் அனைத்து விதமான உபகரணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு வாகனம்னு எடுத்துட்டால் மாறிடுச்சு. அதே போல் ஒரு தகவல் தொடர்பு சாதனம்னு எடுத்துட்டால் மாறிட்டே வருது. இந்த மாறி வரும் காலத்திற்கேற்ப ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை அறிந்து நம்ம கேள்விக்கான பதிலை உள்வாங்கி நாம் அதை பயணிக்கிறது தான் கரெக்டான அணுகுமுறை. இந்த பதிவில் கும்ப லக்ன அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பயிற்சிகள் நிறையா இருக்குது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அது மட்டுமல்ல, பொதுவாக ஆண்டினுடைய பலன் நம்மளுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் என்பது ராகுவாகவும் குருவாகவும் அதிகபட்சமாக செயல்படுகிறது. ஒரு 15-20% செவ்வாயினுடைய தன்மையும் இருக்குது. இப்போ இந்த 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறது. 2025 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், மிதுன ராசிக்கு. மே 14ஆம் தேதி ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நம்முடைய லக்னத்துக்குள்ளே வர்றார், நம்ம ராசிக்குள்ளே வர்றார். அப்போ இந்த ராகு இருக்கிற நட்சத்திரமான சதய நட்சத்திரமான கும்பராசியை நோக்கி வர்றதும், கேது மகம் நட்சத்திரம் இருக்கிற சிம்ம ராசியை நோக்கி வர்றதும் அது மே 30ஆம் தேதி நடக்கிறது. ட்ரூ நோட்னு சொல்கிறது. மார்ச் 29ஆம் தேதி நம்ம லக்னத்தில் இருக்கிற சனி, நம்மளுடைய கும்பராசியில் இருக்கிற சனி மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போ அவர் குரு நட்சத்திரத்தில் போகிறாரு. அதுக்கப்புறம் சனி நட்சத்திரமான சுயசாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏப்ரல் 27ஆம் தேதி நமக்கு பயணிக்கிறார். அப்போ இதை வச்சுட்டு நம்ம பலன்களை பார்க்கும்போது நமக்கு பொட்டன்ஷியலாக நமக்கு சிந்தனை செயல்திறனை அதிகரிக்கிறவரும் நம்மளுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதும் ராகுவும் குருவும் தான். இந்த 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோண பார்வையாக பார்த்துக்கிறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் அது ரொம்ப விசேஷம். ராகு குரு நட்சத்திரம் மற்றும் ராகு நட்சத்திரத்தில் வர்றாரு. குரு செவ்வாய் நட்சத்திரத்தை கடந்து திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்துக்கு ஜூன் 13ஆம் தேதி போகிறார். அப்போ இந்த குருவும் ராகும் ட்ரையாங்கிளில் இருக்கிறது ஒரு சிறப்பு. சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. அந்த சுப பார்வையினால் நமக்கு என்ன அப்படின்னா, சுபத்துவம், சுப நிகழ்ச்சிகள், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய உறவுகள் மேம்பாடு, இதெல்லாமே நடக்கும். அதனால் நமக்கு இன்பமான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கும், நமக்கு ஆரோக்கியமாகவும் நம்முடைய உறவுகளுடைய ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் நாம் பெறுகிறோம். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, பெற்றோர்கள் வழி உறவு, அனைத்து உறவுகள்லையுமே சகோதர வழி உறவு, ஒரு நல்ல சூழல், இணக்கமான சூழல், இணக்கமான நட்பு, அன்பு, பகிர்ந்து கொள்ளுதல், இதெல்லாம் சிறப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி தான் மூளை உழைப்பு, கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், கமிஷன் சார்ந்த தொழில்கள், அட்வர்டைஸிங் சார்ந்தது, திரைத்துறை, அதாவது படப்பிடிப்பு சம்மந்தப்பட்ட துறை, கலைத்துறை, அனைத்து விதமான டிசைனிங் செய்கிறவங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இது அத்தனைக்கும் சிறப்பை கொடுக்க போகுது. அப்போ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ராகுவும் குருவும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவங்க. அதன் மூலம் நம்மளுடைய புகழ் நமக்கு பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதே நேரத்தில் இப்போ சனியினுடைய பயிற்சியை கவனிக்கும் பொழுது சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய மீனராசியான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கே சனி போகிறார். அவர் மார்ச் 29ஆம் தேதி போகிறவர் ஏப்ரல் 27ஆம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே போகிறார், உத்திரட்டாதிக்கு. அப்போ சனியினுடைய பலம் என்பது நமக்கு பணவரவை சேமிக்கிற தன்மையை கொடுக்குது, உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குது, சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில், உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில், ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நிறைய ஒரு பப்ளிக் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு எந்த விதமான தொழில் அமைப்புகளை நம்ம இருந்தால் கூட அதை டெவலப் பண்ணி கொடுக்குது. அந்த வகையில் நம்ம வளர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இந்த 2025 உறவுகள் சார்ந்த நன்மைகளையும் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளையும் குருவும் ராகுவும் செய்யும் கூட அதே நேரத்தில் உற்பத்தி துறை சார்ந்த நன்மைகளையும் பண பெருக்கத்தையும் சனி நமக்கு வழங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வருடமாக இது அமைகிறது. இப்போ நமக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் நமக்கு இந்த திசாபுத்தி அந்தரங்கள் இதில் எந்த கிரகம் நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம டேலி பண்ணிக்கணும். இப்போ திசாபத்தியே நடக்காமல் நம்ம இதெல்லாம் நடக்கும்னு கற்பனை பண்ணிக்கூடாது. அது ஒரு பீரியடு நடக்கும். எந்த திசை நடந்தாலும் இந்த சொன்ன 3 கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்திலேயோ சூட்சுமத்திலேயோ லிங்க் ஆகும். அப்போ இந்த நன்மைகளெல்லாம் நமக்கு நடந்து தீரும். இப்போ கேதுவை கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேது 7ஆம் வீட்டில் இருக்கார். நம்முடைய லக்னத்திற்கு 7ஆம் வீடு என்பது சமூகம் சார்ந்த உறவு, கணவன் மனைவி உறவு, கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், நம்முடைய முயற்சிகள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பணிகள், பேங்க்கு சம்மந்தப்பட்ட பணிகள், இதெல்லாம் குறிக்குது. ஸோ அது மாதிரி ஒரு போட்டிகள் இருந்தால் கூட அதில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. ஆனால் கேது நட்சத்திரம் இருக்கிற சிம்மராசிக்கே பயணிக்கிறார். அப்படி வரும்போது அங்கே சுக்கிர நட்சத்திரம் அங்கே இருக்கார். அப்போ சுக்கிரன் சார்ந்து நமக்கு சில படிப்பினைகளை கொடுப்பார். கேது என்றைக்குமே இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை நெறிப்படுத்தி கொண்டு போவார். அப்போ இந்த 3 பயிற்சிகளுமே இந்த 2025ஆம் ஆண்டை மிகப்பெரிய பலத்தை கொடுக்குறாரு, மிகப்பெரிய வளர்ச்சியை தர்றாரு. அதில் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு தொழிலுக்கும் பண வரவுக்கும் உத்தியோக பலத்துக்கும் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குறவங்க சனியும் புதனும் தான். புதன் மாதக்கோள் அப்படிங்கிறதுனால புதனுடைய அமைப்பில் நம்ம செவ்வாய் கிரகம் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளில் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அதுவும் சில நன்மைகளை தரும். அப்போ இந்த சனியும் புதனுமே நமக்கு தொழிலுக்கும் பணத்துக்கும் பலத்தை தர்றதுனால, அவங்க நட்சத்திரம் இருக்கிற வீட்லேயே சனி இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குறது. அதே போல் தான் உறவுகள் சார்ந்த நன்மைகளை ராகுவும் குருவும் கொடுக்குறாங்க. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் 5, 9 அப்படிங்கிற வகையில் திரிகோண தத்துவத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அவங்களும் உறவு சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து நன்மைகளை தருகிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு இந்த 2025 என்பது மிகச்சிறப்பாக நமக்கு செயல்படுகிறது. இது வரைக்கும் 8ஆம் வீட்டில் கேது இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அந்த கஷ்டமெல்லாம் விலகுது. அதாவது கடன் தொல்லைகள்னால கஷ்டப்பட்டது, ஆரோக்கியம் கெட்டதுனால கஷ்டப்பட்டது, உறவுகள் நல்லா இல்லாமல் வாக்குவாதத்தினால நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் விலகுது. இப்போ ராகு லக்னத்திலையும் கேது 7லையும் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருமா அப்படிங்கிறபோது நமக்கு ராகு திசையோ கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது இந்த ராகுவோ கேதுவோ நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு உபநட்சத்திரமாக இருந்தால்தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். அது மாதிரி எல்லாருக்கும் அமையாது. இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது அந்த அந்த ராகு வந்திருக்கிற இடமான கும்பராசியை ரொம்ப பலப்படுத்துவார். அது மாதிரி கேது பலப்படுத்துவார். இதில் ராகு கேதுக்கள் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருகிறதா என்று நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும். நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கான்செப்டுங்கிறது நம்ம அதில் நம்ம பிறந்த நேரத்தை வச்சு பிறந்த இடத்த வச்சு நம்ம கரெக்டாக கணிக்க முடியும். கணித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதன்படி நம்ம எல்லா விதமான திசாபுத்தி பலன்களுக்கும் கோச்சார பலன்களுக்கும் அடிப்படை யோக பலன்களுக்கும் நாம் பயன்படுத்தி நாம் அதில் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கக்கூடிய முறையை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா வெற்றி பெறலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.